இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அகிலஸ் டெண்டனைட்டிஸ். காலின் பின்புறத்தில் இருக்கும் அகிலஸ் தசைப்பிணை, அதாவது அகிலஸ் டெண்டான் என்பது கேஸ்ட்ரோக்னெமியஸ் மற்றும் சோலியஸ் தசைகளை குதிக்கால் எலும்பான கால்கேனியமுடன் இணைக்கும் ஒரு தசைப்பிணை. இந்த தசைப்பிணை அதிகப்படியாகவோ அல்லது தவறான பயன்முறை காரணமாகவோ வீக்கம் மற்றும் வலி உருவாகும் நிலைதான் அகிலஸ் டெண்டனைட்டிஸ். இதற்கான காரணங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, அதிகமாக பயன்படுத்துதல் அப்படின்னா திடீரென்று அதிகமான பயிற்சி செய்கிறவங்களுக்கு இது வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அதிக நேரம் ஓடுகிறவங்களுக்கும் வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான காலணிகள் பயன்படுத்தினா அதனால வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடினமான தரையில ஓடுறதுனால அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. காலோட வளைவு உயரமாக இருப்பதனாலையும் வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிகுறிகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, குதிக்காலின் பின்புறத்துல ஒரு கூர்மையான வலி இருக்கும். காலை எழுந்தவுடன் இந்த வலி அதிகமாகும், அதாவது மார்னிங் ஸ்டிஃப்னஸ். இனி படிக்கட்டி ஏறும் போதோ இல்லது ஓடும் போதோ நீண்ட நேரம் இருக்கும் போதோ இந்த வலி அதிகமாகும். இதற்கான சிகிச்சைகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, வலி இருக்கும் கால்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். படிக்கட்டி ஏறுகிறது ஓடுகிறது போன்ற காரியங்களை தவிர்க்க வேண்டும். இன்னுமாக பனிக்கட்டி ஒத்தடம் கொடுக்கலாம். இது வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவும். சரியான காலணிகளை பயன்படுத்த வேண்டும். இன்னுமாக நீட்டிப்பு பயிற்சிகளை மேற்கொள்ளலாம், அதாவது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், காஃப் ஸ்ட்ரெச் மற்றும் அகிலஸ் டெண்டன் ஸ்ட்ரெச் செய்யலாம். இன்னுமாக வலுவூட்டும் பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். அதில் எசென்ட்ரிக் ஹீல் ரோம். இதில் படிக்கட்டில் ஓரத்தில் நின்று குதிகாலை மெதுவாக கீழே இறக்கி மேலே தூக்க வேண்டும். இது 10 to 15 தடவை செய்யலாம்.